வணக்கம். சௌத்ரி தேவர் பேசுகிறேன். இன்று அதிகாலை ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். 2 நாளைக்கு முன்னாடி பிஎம்டி மீடியாவில் பணக்குடி அருகே லட்சுமணன் என்ற மாணவர் ஒரு சமூக விரோதியால், கஞ்சா குடிக்கி சமூக விரோதியால் கொடூரமாக தாக்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டு வருவதாக ஒரு செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து பிஎம்டி தலைவர் சிக்கிராஜா தேவரும் அதை சம்பந்தமாக ஒரு பேட்டிகள் கொடுத்திருந்தார். அந்த மாணவனுக்கு ஆதரவாக நிற்பேன் என்று. இன்று காலை சிகிராஜா தேவருக்கு யதார்த்தமாக ஃபோன் செய்து அவரிடம் இந்த மாணவன் குறித்து நான் கேட்கும்போது மாணவன் மரணித்து விட்டான் என்ற செய்தியை மிகுந்த வேதனையுடன் கண்ணீர் மல்க என்கிட்ட பருகிக்கிட்டார். காலையிலேருந்து எனக்கு கை கால் விடவிடுச்சு. இப்படி ஒரு ஒரு வாழ வேண்டிய ஒரு பிஞ்சு ஒருவனின் போதைக்கு தன் உயிரை எப்படி சொல்றது, தன் உயிரை இழந்துள்ளதுன்னா எவ்வளோ பெரிய வேதனையான சம்பவம். இதே நாங்குநேரியில தான் அந்த சின்னத்துறை என்ற மாணவர் வெட்டப்பட்ட போது இந்த எத்தனை ஊடகங்கள் பிஎம்டின்னு சொன்னோன்னா பிஎம்டியை தவிர்த்து இன்ன வரைக்கும் எந்த செய்தியிலையும் இந்த மாணவன் குறித்த செய்தி எந்த ஊடகங்களும் வெளியிடவில்லை. ரொம்ப வெக்கமாக இருக்கு, கேவலமாக இருக்கு. ஊடகங்களுடைய தொடர்ச்சியான போக்கு தேவர் சமூகத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா, சின்னத்துறைக்கு அவ்வளோ செய்திகள் பரப்புனீங்க. சின்னத்துறையை அவ்வளோ விஷயங்கள், அதை பற்றி தப்பு சொல்லலை. அதே போல் அனைவருக்கும், அனைத்து சமுதாயத்துக்கும், அனைத்து சாதிக்கும் ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னோடது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இயக்குநர்கள் ரஞ்சித், மாரி செல்வராஜ், தொல் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் கடுமையாக குரல் கொடுத்ததில் அதை தப்புன்னு சொல்லலை. அந்த மாணவனை வெட்டுப்பட்டு அந்த மாணவன் பொழைச்சிக்கிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அரசு பாதுகாப்புல இருக்கிற அளவுக்கு அவங்க கொடுத்து அந்த மாணவனை பாதுகாத்துட்டு வராங்க. இது சார்பு எங்க சமுதாயம் சார்ந்த மாணவர்கள், அது யதார்த்தமான சம்பவம். அந்த சம்பவத்தினால இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டு மேலும் பல பொய் வழக்குகள் போடப்பட்டு இன்றைய வரைக்கும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கு என்ன தீர்ப்பு வந்தாலும் அவங்க அதை தண்டனை அனுபவிக்க போறாங்க. தீர்ப்பை பொறுத்து இருக்கு. பரவாயில்ல. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த பிஞ்சு லட்சுமணன் உயிர் இன்று வரை எந்த ஒரு செய்தியோ, எந்த ஒரு ஊடகத்திலையோ, எந்த ஒரு ஃபிளாஷ் நியூஸாக வர வேண்டிய செய்தி, ஏன் அன்னைக்கு இந்த பையனை தாக்கினது கூட அந்த 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வட மாநில மாணவனை தாக்கினது கூட ஃபிளாஷ் நியூஸாக வந்துச்சு. இது இன்னும் ஃபிளாஷ் நியூஸாக வராதது ரொம்ப வேதனையா இருக்கு. அரசு கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய செய்திகள் இப்ப நான் ஊடக வாயிலா பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த மாணவனுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய போராட்டம் நடத்துவோம். கண்டிப்பா நீதி வேணும். ஏன்னா அந்த பையனுக்கு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை வேணும், ஒரு இழப்பீட்டு தொகை வேணும். இது ஏன்னா இது சமுதாயத்திற்காக நாங்கள் கொடுக்கும் குரல் தான் தவிர அந்த உயிர் திரும்பி வரப்போறதில்ல. இருந்தாலும் தேவர் சமூகத்துக்கு தொடர்ந்து இழைக்கப்படும் அநீதியும், தொடர்ந்து அது வெளியே தெரிவிக்கப்படாமல் கூட இருப்பதும், அரசு கவனத்துக்கு செல்லாம இருப்பதும் இது மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த போதைக்காரங்கெல்லாம் இப்ப ஜோம்பி ஆயிட்டாங்க. இப்ப ஜோம்பிகள் எப்படி சாதாரண மனிதர்களை தாக்குமோ, இப்ப இவங்க போதைக்காரங்க பூரா கஞ்சா போதையில சாதாரண மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிஞ்சை கொன்னுட்டாங்க. தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு முட்டை அதை முளைக்கவே விடாம வெட்டி சாச்சிட்டாங்க. அந்த பையன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இந்த ஜோம்பிகளெல்லாம் நீங்க அடக்கலைன்னா அரசு இரும்பு கரம் கொண்டு இந்த இந்த கஞ்சா புழக்கத்தையும், இந்த கஞ்சா போதையில் வெறி செயல் செய்பவர்களையும் தடுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் சாதாரண மனிதர்கள் நடமாடுவதும், சாதாரண மனிதர்கள் வெளியே வர்றது கூட கஷ்டம். இந்த மாதிரி பள்ளி மாணவர்கள்லாம் வெளியில வர்றதே கஷ்டமாயிரும். லட்சுமணன் குடும்பத்துக்கும் ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பான முறையில் நீதி கிடைக்கும் வரை லட்சுமணனுக்காக நாங்கள் நிற்போம். எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தோன்றது எங்களுக்கு முதன்மை, எங்கள் சமுதாயம் எங்களுக்கு முதன்மை. கண்டிப்பான முறையில் இதுக்கான நீதி கிடைக்கவில்லை என்றால் அரசுக்கு எதிராக எங்கள் போராட்டங்கள் தொடரும்னு சொல்லிக்கிறேன். நன்றி.